அவனுடைய அந்த கடுகு மணி போன்று இருக்கக்கூடிய அந்த முதுகந்தண்டை தவிர அனைத்தையும் இந்த மண் அதனை சாப்பிட்டு விடுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் மனிதனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற போது சப்தமிட்டு கேட்பார்கள், ஐன சம்அக், உன்னுடைய காது எங்க? அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாயே, இப்பொழுது உன்னுடைய காது எதை கேட்கின்றது? ஏன் நீ செவிடாகி விட்டாய்? உனது பார்வை எங்கே? அனைத்தையும் பார்த்து சுற்றித் திருந்தாயே, எங்கே உன்னுடைய பார்வைகள் குருடாகி விட்டன? ஏன் நீ ஊமையாகி விட்டாய்? உனது நாவுகள் ஏன் பேசுவதில்லை? உனது நறுமணங்கள் எங்கே? நீ பூசிய வாசங்கள் எங்கே? ஏன் இப்படி மாறி போயிருக்கிறாய்? உனது சொத்துக்கள் எங்கே? வெறும் ஏழையாக ஒரு சலமும் உன்னுடைய உடம்பிலே இல்லாமல், ஒன்றுக்கும் சொந்தமில்லாமல் இப்படி நீ இருக்கிறாயே என்று மலக்குமார்கள் குளிப்பாட்டுகின்ற போது இவனை நோக்கி பல கேள்விகளை கேட்பார்கள். அந்த கபரிலே வைக்க